உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்கிற ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள், தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால் பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே உங்க இடத்தை உறுதி செய்யுங்க.
செய்கிறார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே புது எண்ணெய் அபிஷேகம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். ஆமென். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். நமக்கு குறை இல்ல, குறை இல்லையே, குறை இல்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறை இல்லையே, குறை இல்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும், கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை, நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர், கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. எல்லாம் சொல்லுவோமா? குறையில்லையே, 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 குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லை. குறைவுகள் எல்லாம் மாறுது. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. உஷபபலதரரியந்தரலரபா. குறை இல்ல, குறை இல்ல, எங்களுக்கு குறை இல்ல. கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறனால நமக்கு குறை இல்லை. ஆமென். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட குறைவுபடாதான். எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு 2 நன்மைகள் தான் இல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு அதை தான் நம்ம பிலீவ் பண்ண போறோம். இல்ல சுகம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷம் இல்ல, இல்ல ஆசீர்வாதம் இருக்கு, கொஞ்சம் சுகத்துல குறை இல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவுபடாது. ஓரபபலதிய ஷகலரபா. இந்த 2026ல் இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ரிங்காரம் இட்டு கொண்டே இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், லூக்கா 7வது அதிகாரம் 40வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். என்ன சொல்றாரு? சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம்? ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்ன ஒரு காரியம். அப்பா, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரு, என்ன ஒருத்தி அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. சீமோனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னமா சொன்னார் சீமோனை பார்த்து? சீமோன், என்ன ஒருத்தி மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. அங்க எத்தனை நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா
அவர்கள்லாம் ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டம்தான். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். என்ன ஆண்டவரே நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்ல சொன்னார். இத்தனை வருஷம் நீங்க ஆண்டவரை நேசிச்சிங்களே, அன்பு கூர்ந்தீங்களே, உங்களை பற்றி சில ஆட்கள்கிட்ட ஆண்டவர் போய் சொல்லுவார். சில ராஜாக்கள்கிட்ட போய் சொல்லுவார். என்னமா சொல்லுவார்? உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் சொல்லுவார். அவங்க சொல்லுவாங்க, என்ன காரியம் ஆண்டவரே அப்படின்வாங்க. உங்க பேரை சொல்லி சொல்லுவார், அவள் அவள் என்னை அன்பு கூர்ந்தாள் என்று. அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை நாடுகளில் போய் சொல்ல போறாருன்னு தெரியல, எத்தனை பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் சொல்ல போறாருன்னு தெரியல. இங்க பாருங்க, அவர் சொன்னார், உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா. என்ன ஆண்டவர், என்ன காரியம்னா, என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சாயா? அல்லேலூயா. என்ன ஒருத்தர் ரொம்ப நேசிச்சா, என்னை ஒருவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். உனக்கு ஒரு காரியம் சொல்றேன். உங்களுக்கு சொன்னார் ஆண்டவர். என்னன்னா ஆண்டவர், நம்மளாம் நினைப்போம், நான்லாம் ஆண்டவர் எங்க பிரதர் அன்பு கூறுறேன், நான்லாம் ஏதோ கொஞ்சம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல சொன்னாரு, நீங்க ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தவர்கள். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பற்றி யாருக்கு சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த 2026 நீங்க அதை பார்க்க போறீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்ல போறாரு. யாருக்கிட்ட உங்களை பத்தி என்ன சொல்ல வேண்டியதற்கோ அதை சொல்லுவாரு. அல்லேலூயா. நீங்க ஏன்னா நீங்க அவரை மிகவும் அன்பு கூர்ந்தீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவரை நான் எங்கெங்க என்னங்க அன்பு கூர்ந்தேன், இது வரைக்கும் நான் அந்த மாதிரி, நான் இந்த மாதிரி, நான் ஒன்றும் அதிக நேரம் ஆண்டு சமூகத்தில் உக்காரலையே, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா ஆண்டவருக்கு செஞ்சிடலையே அப்படின்னு சொல்ற உங்களை பார்த்து ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எப்படிங்க அன்பு கூர்ந்தேன்? நானே ஒரு பாவியான ஸ்திரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாய். அவ்வளவுதான். உங்களை பத்தி எங்க என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2026 அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இங்க பாருங்க, இந்த இது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கலாம். இந்த ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆண்டவரும் அந்த ஸ்திரீயை பார்த்து உன் பாவத்தை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலைங்க. ஆனா பாவம் அங்க மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் கேட்கல. அவங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, என் பாவத்தை மன்னிங்கன்னு வேண்டுதல் செய்யல. இவரும் அவங்கள பார்த்து, இந்த வசனம் வரைக்குமே சொல்றேன், இவரும் இதை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லல. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு. எப்படிங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். எனது ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு கேட்காமலேயே எப்படிங்க அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணாங்க இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு ஒன்னே ஒன்று தேவை. என்ன தெரியுமா வேணும்? அந்த அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு வேணும். அவங்க பாவின்னு உணர்ந்துட்டாங்க. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவர் பாதத்தில் அந்த அம்மா விழுந்தாங்க. விழுந்து தன்னுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அவ்வளவுதான். லவ், அவங்க ஆண்டவர் மேல வச்ச பாசம், அந்த அன்பு ஆண்டவர்கிட்ட போய் கனெக்ட் பண்ணிடுச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, அது தேவை, இது தேவைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, இந்த 2026 அவர் சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா போதும். அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்றத பாருங்களேன். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் உள்ள வந்ததிலிருந்து
ஆண்டவர் நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் முத்தம் செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. தன்னுடைய அன்பை, ஆண்டவர் மேல இருந்த அன்பை அந்த அம்மா வெளிக்காட்டினாங்க. அவர்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு அந்த மாதிரி செஞ்சிருங்க, அப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்றீங்க, எதுவுமே அந்த அம்மா காட்டல. ஒன்னே ஒன்று கனெக்ட் பண்ணிச்சிங்க, லவ். அவ ஆண்டவரை மிகவும் அன்பு கூர்ந்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த அன்பு, அந்த லவ் என்ன பண்ணுச்சுன்னா அந்த அந்த அம்மாவை கனெக்ட் பண்ணி ஆண்டவரையே தெரியாம மன்னிப்பை வாங்கிட்டாங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தெரியுங்களா, ஆண்டவருக்கே தெரியாம விசுவாசத்தில் போய் ஆண்டவரை தொடும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கே அவர் கட்டுப்பாட்டை மீறி அவருடைய வல்லமை போய் அவங்கள ஹீல் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த அம்மா என்னம்மா பண்ணாங்க, போய் அன்பை காமிச்சாங்க. அவர் பாதத்தில் தன்னை அன்பு ஆண்டு சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அல்லேலூயா. அந்த அம்மா எக்ஸ்ட்ரீம் லவ்வை காட்டின உடனே இவரையே அறியாம அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு இருக்கு. அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. ஆனால் இன்னைக்கு நம்ம பல தேவைகள் இருக்கிறோம், பல நீட்ல இருக்கிறோம். நமக்கு முன்னாடி மலை போன்ற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது என்னென்ன உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஒரு தீர்வு கொண்டு வரப்போறது எதுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதில் எல்லாவற்றிலும் ஒரு தீர்வை கொண்டு வரப்போவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான். நீங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க. இப்ப ஒருத்தர் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்ல, இப்ப பாருங்களேன், அவர் சொன்னாரு, எவ்வளவு மன்னிக்கப்பட்டதோ அவன் அவ்வளவு அன்பு கூறுவான். நான் இன்னொரு விதமா சொல்றேன், என்ன ஆண்டவர் எந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நான் ஒரு 25% நான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன். நான் ஒரு 50% என்னை ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு மன்னிச்சிருக்கிறாரா, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு நினச்சேன்னா அந்த அளவுக்கு நேசிப்பேன். ஒரு 75% என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறாருன்னு நான் எந்த அளவுக்கு நான் உணர்கிறேனோ அந்த அளவுக்கு அவரை நேசிப்பேன். இன்னைக்கு பிரச்சனை என்ன, ஆண்டவர் ஏன் நேசிக்க முடியல, ஆண்டவர் மேலே ஏன் நம்ம அன்பு கூற முடியலன்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோம், அதை நினைச்சு பார்க்கிறோன்றதான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நமக்கு செஞ்சதை எல்லாம் நம்ம இருதயத்தில், தாவீது சொல்வார் பார்த்தீங்களா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நீ மறந்துடாத, ஒன்று கூட மறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் பாருங்க. அதான் அவர் ராஜாவானாரு. இன்னைக்கு என்ன ஆயிடுன்னு நிறைய மறந்துடுறோம். ஆனால் நிறைய கெட்டது மட்டும் மனசில் இருக்குது, மற்றவங்க செஞ்சது. ஆனால் நமக்கு நல்லது, ஆண்டவர் செய்த நன்மைகள் அது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்தா கூட தெரியல, மறந்துடுறோம் நிறைய காரியங்கள்ல. இங்கே பாருங்க அந்த அம்மா, இங்கே பாருங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த அம்மா பாருங்க, உள்ள வந்ததுலேருந்து ஆண்டவருடைய பாதத்தை தான் பார்த்தாங்க. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து இந்த ஆண்டவர் அந்த அம்மாவை தாங்க பார்த்துட்டு இருந்தார். இந்த அம்மா உள்ள வந்ததுலேருந்து யாரும் தெரியல, அந்த அம்மா செய்யறது தான் அவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எவன் மிகவும் அன்பு கூறுகிறானோ அவனை அவர் கண்ணு பார்க்குங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது அந்த கூட்டத்தில். ஆனால் அவர் கண்ணுக்கு அவங்கெல்லாம் பட்டாங்களா படலையோ தெரியல. ஆனால் ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்ததுலேருந்து அவள் பண்ணுறது எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நம்ம அன்பு தான் ஆண்டவரை நம்மளை டீப்பாக பார்க்க வைக்கும். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம குறியவைகளை நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட போய் உக்காந்து
அழுது ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் அன்பை நினச்சி அழுதாலே போதும். தேவைகளுக்காய் அழுகிற கூட்டம் நாம் அல்ல. அவரை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம் வாழ்க்கையில் நம்மை மன்னித்ததை நினைத்து நாம் அழுவும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, நம் அன்பை நாம் அவருக்கு காட்டும் போது, நம்ம லைஃப்பில் எது எது நடக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். பாருங்க, நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, நம்ம ஆண்டவர் அன்பு கூறுறதில்ல, எதுவும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதில்ல. மற்றது எல்லாம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விசுவாசித்து வந்த கூட்டமும் இருந்தது. ஆனால் இந்த விசுவாசித்து வந்த கூட்டத்தின் மத்தியில் தன்னை நேசிக்கிற சில பேர் அவர் உன்னிப்பாக நம்ம பார்த்ததை பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு இதை நம்ம எடுப்போம். யோவான் 12வது அதிகாரத்தில், அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, லாசரு மரித்து உயிரோடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விருந்து பண்ணுகிறாங்க. ஒரு நைட் பார்ட்டி, இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அந்த நைட் பார்ட்டியில் என்ன நடக்குதுன்னா, இங்கே பாருங்க, அங்கே மார்த்தாள் அங்கே ராவிருந்து பண்ணி பெத்தானியாவில் ஒரு சிறு கூட்டம் கூடி என்ன செய்கிறாங்க, ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, மார்த்தாள் பணிவிடை செய்தாள், லாசரு பந்தி இருந்தான், ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. செலிப்ரேஷன், ஒரு பார்ட்டி நடக்குதுங்க, ஒரு நைட் பார்ட்டி நடக்குது. அது எதுக்கு வைக்கிறாங்க? லாசரு உயிரோடு எழுந்துட்டான். கொஞ்சம் விட்டுருந்தா அவனுக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்த வேண்டிய ஆளு, அவனுக்கு இங்கே வந்து ராவிருந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் இந்த மார்த்தாள் பாருங்க, இந்த மார்த்தாளுக்கு இதான் வேலை, பணிவிடை செய்து கொண்டிருந்தார். மார்த்தாள் என்ன செய்யணும்? யாருக்கு பணிவிடை செய்யணும்? இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டியவன். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான், நம்மளுடைய பணிவிடை எங்க இருக்கு? ஐயோ, ஆண்டவருக்காக அரேஞ்ச் பண்ண டீம் தானாங்க, அதுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். மார்த்தாளே, அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறார், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்துகிட்டார். இந்த மார்த்தாள் அம்மா பாருங்க, இங்கேயும் வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, பீப்புளை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்த கூட்டத்து மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆனா அங்க இல்லை. அடுத்தது நம்ம பிரதர் லாசரு கிட்ட வரும். லாசரு இந்த மரியாள் செய்ததை செய்திருக்க வேண்டியவர், மரித்து 4 நாள் கல்லறைக்குள் இருந்தவர், இன்று உயிரோடு இருக்கிறார். அந்த நடக்கிற பார்ட்டியில அவர் பந்தி இருந்த கூட்டத்திலே இருந்தார் லாசரு. அந்த லாசரு தான் சொல்ல போனா ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அவர் பாதத்துல தைலத்தை பூசியோ சிரசுல பூசியோ செய்திருக்க வேண்டிய யாரும் லாசரு. எல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மரியாள் அவங்க செய்ததை நம்ம பார்க்கிறோம். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரு பந்தி இருந்தான். ஆனால் மரியாள் விலையேறப்பட்ட கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பாருங்க, இயேசுவுக்காக நீங்க செய்கிற ஒன்று அது இயேசுவையும் நுகர வைக்கும், அந்த வீட்டையும் நுகர வைக்கும். அந்த பார்ட்டியில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த வாசனையை நுகர்ந்தார்கள். அல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீயையும் பார்க்குறோம், இங்கே மரியாளையும் பார்க்குறோம். அவங்க இயேசுவின் பாதத்தில் தனக்கு இருந்த பெஸ்ட்டை உடைச்சாங்க.
ரொம்ப வேல்யூபிள் திங்ஸை உடைச்சாங்க, அவர் பாதத்தில் ஊத்துனாங்க. அவருக்கு முன்பாக அந்த தைலத்தை பார்த்தா ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக நீ ஒன்றும் இல்லை, நீ எவ்வளோ வெளியேற பெற்றதா இருக்கலாம், ஆனால் என் கடவுளுடைய பாதத்துக்கு முன்பாக ஒன்று வேல்யூ இல்லை. அந்த அம்மா உடைச்சி அதை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தில் ஊத்துனதை நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரோ, நமக்குள்ள வச்சிருக்கிற காரியங்கள், நமக்குள்ள வச்சிருக்கிற பொக்கிஷங்கள், நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படணும். உடைக்கப்பட்டாதான் வாசனை வரும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ வேல்யூபிள், இது ஷோகேஸ்ல வைக்கலாம், வீட்டில் இல்லைன்னா ஒரு லாக்கர்ல வைக்கலாம், இல்லை இது என் பெஸ்ட், ஐயோ இதை நான் எப்படி விடுவேன் ஆண்டவருக்காக அப்படின்னு நீங்க வைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரியா, இப்போ என் வீட்டில் எது ரொம்ப காஸ்ட்லி அதை அவர் பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன். இன்னைக்கு எது தெரியுமா காஸ்ட்லி? நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். இன்னைக்கு இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், அடடா என்னடா லாசரு, நீ மரித்த கல்லறையில 4 நாள் கிடந்த லாசரு, இன்னைக்கு இயேசு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ பந்தி இருக்கிற கூட்டத்தில் இருக்கியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நம்மள இந்த 2025 மட்டும் 2025 வாட்டி நம்மள உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. நமக்கு கண்ணுக்கு தெரியாம எத்தனை பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாம நம்ம ஜீவனை அழிக்க எத்தனை காரியங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் இருந்து நம்ம உயிரை காப்பாற்றி, எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு உயிரோட நிக்க வச்சிருக்கிறாரு. நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளு? ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையை கேட்கறதற்கு அவர் பாதத்தில் அவர் சமூகத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களா நம்ம இருக்கணும். பாருங்க, அதை விட வேற எதுவும் இங்க பெஸ்டா தெரிஞ்சிடக்கூடாது. இந்த மரியாளம்மாக்கு என்ன தெரியுமா, அப்பா மரியாளம்மா நல்லா டேஸ்டியா வெரைட்டிஸா அங்க ஃபுட்டு பரிமாறிட்டு இருக்காங்க, அது எனக்கு பெருசா தெரியல. வந்திருக்கிறவங்களாம் சொந்தக்காரங்கப்பா, சொந்தக்காரங்களை ப்ளீஸ் பண்ணணும்ப்பா, அவங்களுக்கு போய் கவனிப்பா, அது எனக்கு பெருசா தெரியல. எதுமா உனக்கு பெருசா தெரிஞ்சது? என் ஆண்டவரின் பாதம், அவர் சமூகம், அது எனக்கு பெருசா தெரியுது. வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எழுப்புதல் தீர்க்க தரிசன சபை நடத்தும் தீர்க்க தரிசன திருவிழா 2026 துதி ஆராதனை சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள். தீர்க்க தரிசன செய்தி தீர்க்கதரிசி ஏவி பீட்டர் எல்விஸ் அவர்கள். உலர்ந்த எலும்புகள் போன்ற வாழ்க்கை உயிர் பெற்று புதிய மனிதனாய் எழும்ப ஒரு அரிய வாய்ப்பு. தேதி மே 23, 2026. நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் துளசி பார்ட்டியால், பூம்புகார் நகர், கொளத்தூர். முக்கியமாக அனுமதி இலவசம். காலையும் மதியமும் உணவு வழங்கப்படும். அனைவரும் வந்து தேவ ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம். தாமதிக்காதீங்க, இப்பவே வந்து உங்க இடத்தை உறுதி செய்யுங்க. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.